நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எல்இடி டெலிவிஷன். எல்இடி டெலிவிஷன் என்னது? லைட் எமிட்டிங் டயோடு. அப்படின்னா அந்த டெலிவிஷன் எல்இடி டிவி பார்க்குறீங்க இல்லையா, அதில் ஃபிட் பண்ண அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு பேர் தான் எல்இடி. அது லைட் எமிட்டிங் டயோடு. லைட்னு வெளிச்சத்தை உமிழும் டயோடுன்னு அர்த்தம். ரைட்டா? அது டெலிவிஷனை ஒரு திரைப்பட திரை. ரைட்டா? அப்போ இதை பற்றி பார்க்கலாம். இப்போ எல்இடி டெலிவிஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லைட் எமிட்டிங் டயோட்ஸ் அப்படின்ட்டா. அப்போ எல்இடி டெலிவிஷன் என்பது இருக்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எதில் ஒன்றாக இருக்கிறது? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன்னா என்னது? பொருட்கள், மின்சாதன பொருட்களில் முக்கியமான மின்சாதன பொருட்கள். இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷனாக முக்கியமான மின்சாதன பொருட்களில் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய முக்கியமான மின்சாரம் சார்ந்த பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி மிஷின், அதில் இது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஈஸ்னு இருக்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட்னா முக்கியமான ஒன்று. மோஸ்ட்னா அதிக இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அப்ளிகேஷன்னா நீ மனு கொடுக்குற அப்ளிகேஷன் இல்லை, ஸ்கூலில் போய் அப்ளிகேஷனை இங்கே என்னதுன்னா உனக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மின்சாதன பொருட்கள்னு அர்த்தம். ரைட்டா? இது வந்து ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது. ஆஃப் லைட் எமிட்டிங் டயோட்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த எல்சிடி டிவி தான் குறிக்குது. ஆஃப்ன்ட்டு அதற்குள்ளே லைட் எமிட்டிங் டயோட்ஸ்னு எஸ் போட்டிருக்கான புழுவில் ஏகப்பட்ட லைட் எமிட்டிங் டயோட்ஸ் அதற்குள்ளே இருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட், என் எல்இடி டிவி இஸ் ஆக்சுவலி என் எல்சிடி டிவி அப்படின்றான். அப்போது லைட் எமிட்டிங் டயோட் இஸ் ஆக்சுவலி என் எல்சிடி டிவி அப்படிங்கிறான். அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறான். இப்போ உண்மையான பேர், அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்கும், பள்ளிக்கூடத்தில் வச்ச பேராக இருக்கும், இல்லை ஊருக்காரங்க வச்ச பேராக, ஒரு பிள்ளைக்கு 2 பேர் இருக்கலாம் இல்லையா? அதேமாதிரி லைட் எமிட்டிங், எல்இன்னா எமிட்டிங்னா உமிழுகிறது, வெளியேற்றுகிறது, அதை வெளிச்சத்தை வெளியேற்றும் டயோடு டிவி. இது வந்து எப்படி இருக்குது? இஸ் ஆக்சுவலி எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அதாவது லிக்விட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அது கிறிஸ்டல் வடிவத்தில் இருக்கும். கிறிஸ்டல்னால் திடப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு டயோடு. அங்கேயும் டிக்கு டி தான், இங்கே எல்லுக்கு வந்து லைட்டு, இங்கே லிக்விடு. ரைட்டா? இந்த ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறான். அல்லது லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே என்றாலும் ரெண்டு ஒன்று தான் சொல்கிறான். ரைட்டா? வித் எல்இடி டிஸ்பிளே அப்படின்றான். நல்லா கவனிங்க. எல்இடி டிவி இஸ் எல்இடி டிவி வந்து உண்மையாகவே என்னவாக இருந்தது? அண்ட் எல்சிடி டிவியாக இருக்கிறது. வித்னா உண்மையாகவே எல்சிடி டிவியாக இருக்கிறது, வித் எல்இடி டிஸ்பிளே. ஆனால் எல்இடி மூலியமாகத்தான் அது டிஸ்பிளே என்னது? வெளிக்கொண்டு உமிழ்கிறது, வெளிச்சத்தை உமிழ்கிறது. டிஸ்பிளேனா வெளிக்காட்டுகிறது. எதை? வெளிச்சத்தை வெளிக்காட்டுகிறது. ரைட்டா? கலர்களை வெளிக்காட்டுகிறது அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு, என் எல்இடி டிவி யூசஸ், அதை எல்இடி டிஸ்பிளேன்ற எல்இடி டிஸ்பிளேன்றது லைட் எமிட்டிங் டயோட் டிஸ்பிளேனா வெளிக்காமிக்கிறது. யூசஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக உபயோகப்படுத்தப்படுகிறது? எல்இடிஸ் ஃபார் பேக் லைட் அப்படின்றான். பேக் லைட்னா பின்புற வெளிச்சம். அண்ட் அன் அரே ஆஃப் எல்இடி ஆக்ட் அஸ் பிக்சல்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இதில் நல்ல படம் தெரியலன்னா அதில் எவ்வளோ பிக்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, புள்ளிகள். ரைட்டா? பிக்சல்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ தூரம் ஒரு நல்ல படம் தெரியும். ரைட்டா? அதான் சொல்கிறான். எல்இடி டிஸ்பிளே வந்து எல்இடி டிஸ்பிளே என்பது உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்காக வேண்டி? எல்இடி ஃபார் பேக் லைட்னா பின்புற வெளிச்சம், அதோட பின்புற வெளிச்சமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அண்டு அன் அரேனா ஒரு ஒழுங்கான வடிவம். ஒரு வடிவமைப்பு. அன் அரே ஆஃப் எல்இடிஸ் ஆக்ட் எஸ் எ பிக்சல்ஸ். ஆக்ட் எஸ் எ பிக்சல்ஸ்னால் உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பிக்சல்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ இடத்துல படம் தெரியணும் திரையில். ரைட்டா? இதில் என்ன சொல்ல, ஒரு அரே என்னென்னது? ஒரு ஒழுங்கான வடிவமைப்பு. இதுக்குள்ளே பிக்சல்ஸ்ன்றது ஒவ்வொரு புள்ளி. ரைட்டா? ஒவ்வொரு புள்ளி, இதுக்குள்ள ஒரு புள்ளி இப்படி இந்த பிக்சல்ஸ் புள்ளிகளாக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பிக்சல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சல்ஸ் ஒரு வடிவமைப்பை கொண்டு இருக்கும். இது அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உனக்கு படம் நல்லா தெரியும். ரைட்டா? பிக்சல் அதிகமாக இருக்க அது வந்து உனக்கு படம் நன்றாக தெரியும். ரைட்டா? அதை தான் சொல்கிறான். இந்த மாதிரி எந்த மாதிரி இருக்குன்னா
எல்இடி டிஸ்பிளே யூசர்ஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது. எப்படி யூஸ் பண்ணப்படுகிறதுனா எல்இடிஸ்னால் அந்த எல்இடிகள் ஃபார் பேக்லைட்னா பின்புற வெளிச்சத்துக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. அண்டு அண்ட் அரேனா ஒரு ஒழுங்கான வடிவமைப்பு. எதனோட வடிவமைப்பு? ஆஃப் எல்இடியோட ஒழுங்கான வடிவமைப்பு கொண்டதாக வடிவமைக்கப்படுகிறது. அந்த ஒழுங்கான வடிவமைப்பு எவ்வாறாக உபயோகப்படுத்தப்படுகிறது? ஆக்ட் எஸ் பிக்சலாக பயன்படுத்தப்படுகிறது. அதிகமாக இருந்துச்சு டயோடுன்னு சொன்னால் உனக்கு அதிகமாக நல்ல ஒரு படம் தெரியும். அதுதான் சொல்கிறான். எல்இடிஸ் எமிட்டிங் வித் ஒயிட் லைட் ஆர் யூஸ்டு இன் மோனோக்ரோம் அப்படின்றான். மோனோக்ரோம் டிவி அப்படின்னா எல்இடி வந்து ஃபஸ்ட்டு மோனோக்ரோம்னு என்னது? கலர் இல்லாத ஒயிட் அண்ட் பிளாக். அந்த காலத்து படத்தை பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்கில் இருக்கும். அதுதான் சொல்கிறான். எல்இடிஸ் எமிட்டிங் ஒயிட் லைட், வெள்ளை கலரை தான் வெளியேற்றுது, வெள்ளை அண்ட் பிளாக்கை தான் வெளியேற்றுது. ஆர் யூஸ்டு அது உபயோகப்படுத்தப்பட்டது அஸ் மோனோக்ரோம்னா பிளாக் அண்ட் ஒயிட். அந்த காலத்தில் டிவி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அதைத்தான் மோனோக்ரோம்னு சொல்லுவாங்க. அதாவது கலர் இல்லாத ஒரு டிவி. அப்போ கலர் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அதில் பிளாக்கும் ஒயிட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ரெட்டோ ப்ளூவோ எதுவும் இருக்காது. அதுக்கு பிறகு மோனோக்ரோம்னு சொல்லுவாங்க. மோனோனா மோனோக்ரோம் அது கலர்களை கொண்டுள்ளது. அப்போ என்ன கலர்களை? பிளாக் அண்ட் ஒயிட் என்ற ஒரு கலர்களை கொண்டுள்ளதுன்றான். அப்போ அந்த காலத்தில் தான் இது சொல்கிறான். எல்இடிஸ் எமிட்டிங் எல்இடி வந்து அந்த காலத்தில் உள்ள எல்இடி வந்து ஃபஸ்ட்டு அது என்ன வெளிச்சத்தை கொடுத்தது? எமிட்டிங் ஒயிட் லைட் அப்படின்னா வெள்ளை கலரை மட்டும்தான் கொடுத்தது. அதைத்தான் உபயோகப்படுத்தினாங்க. அந்த வெள்ளை கலரை கொடுத்ததை ஆர் யூஸ்டு உபயோகப்படுத்தப்பட்டது. எதில்? இன் மோனோக்ரோம் டிவி. மோனோக்ரோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் உபயோகப்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு புஷ்டாப் வச்சான். ரெட்டு, கிரீன் அண்ட் ப்ளூ எல்இடிஸ் ஆர் யூஸ்டு இன் கலர் டெலிவிஷன். அதான் ஆர்ஜிபி 3 கலரும் எதில் உபயோகப்படுத்தினாங்க? எல்இடி. இந்த கலரைகளை கொண்ட எல்இடி வந்து கலர் டெலிவிஷனில் உபயோகப்படுத்தினாங்க. மோனோக்ரோம் டிவியில் உள்ள எல்இடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை மட்டும் வச்சுருக்கும், அது கலரை வச்சுருக்காது. ஆனால் கலர் டெலிவிஷனில் உள்ளது ரெட்டு, கிரீன், ப்ளூ, ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. முக்கியமான இந்த 3 கலரை வைத்திருக்கும். அதாவது ரெட், கிரீன், ப்ளூ எல்இடிஸ் ஆர் யூஸ்டு. இந்த எல்இடிகள் எதில் யூஸ் பண்ணப்பட்டது? கலர் டெலிவிஷனில். நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. மேலே திரும்பி படிக்கிறேன். எல்இடிஸ் எமிட்டிங் ஒயிட் லைட் அப்படின்னா வெள்ளை கலரை வெளியேற்றக்கூடியது எல்இடிகள் ஆர் யூஸ்டு உபயோகப்படுத்தப்பட்டது இன் மோனோக்ரோம் டிவி. அப்போ இன் மோனோக்ரோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் உபயோகப்படுத்தப்படுது. அது வெள்ளை கலரை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு அர்த்தம். இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்னு போட்டால அதில் வெள்ளை கலர் மட்டும் வெளியேற்றக்கூடிய எல்இடி பயன்படுத்தப்படுது மோனோக்ரோம் டிவியில். ஆனால் கலர் டிவியில் ரெட்டு, கிரீனு, ப்ளூ எல்இடிஸ் இந்த 3 கலரை கொண்ட எல்இடிகள் ஆர் யூஸ்டு பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு the first LED television screen was developed by James P. Mitchell in 1977 அப்படின்னு. இந்த முதல் எல்இடி டெலிவிஷனை உண்டாக்குனது யாருன்னா முதலாக எல்இடி டெலிவிஷன் ஸ்க்ரீன் அந்த திரைப்பட ஸ்க்ரீனை, டெலிவிஷன்னா டிவி ஸ்க்ரீன்னு அர்த்தம். அந்த திரைப்பட எல்இடி டெலிவிஷன் ஸ்க்ரீனை உண்டாக்குனது வாஸ் டெவலப்னா அதை உண்டாக்குனது. வாஸ் டெவலப்டுனா அது மீனிங் உண்டாக்குனது தான். அதாவது மேனுஃபேக்சர்டு அப்படின்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சது, அதாவது இன்வென்டட்னு அர்த்தம். அதான் சொல்ல ஃபஸ்ட்டு முதல்ல எல்இடி டெலிவிஷன் ஸ்க்ரீனை வாஸ் டெவலப்னா கண்டுபிடிக்கப்பட்டது பை ஜேம்ஸ் பி மிட்சேல்ன்ற ஒருத்தரால், ஜேம்ஸ் பி மிட்சேல் என்றவரால் 1977 வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இட் வாஸ் ஏ மோனோக்ரோமேட்டிக் டிஸ்பிளே. இது வந்து மோனோக்ரோமேட்டிக் டிஸ்பிளேயாக இருந்தது, கலர் கிடையாது. அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்னு அர்த்தம். அதாவது ஒயிட் கலர் மட்டும் அர்த்தம். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு ஒன்று தான். பட் அதுக்கடுத்து ஆஃப்டர் அபவுட் 3 decades அப்படின்னா 3 நூற்றாண்டு காலங்களுக்கு பிறகு, டிகேட்னா நூற்றாண்டு காலம், அப்போ 3 நூற்றாண்டு காலங்களுக்கு பிறகு ஆனால் ஆஃப்டர்னா பிறகு, எப்போ? அபவுட் 3 decades அப்படின்னா 3 நூற்றாண்டு காலங்களுக்கு பிறகு இன் 2009 வருஷத்தில் சோனி இன்ட்ரொடியூஸ் த ஃபஸ்ட் கமர்ஷியல் எல்இடி டெலிவிஷன். அப்படின்னா சோனி என்ற ஒரு கம்பெனி, ஜப்பான் நாட்டை சேர்ந்த சோனி என்ற ஒரு கம்பெனி, சோனியில் ஜப்பான் தான் இன்ட்ரொடியூஷன் அறிமுகப்படுத்தியது. எதை அறிமுகப்படுத்தியது? த ஃபஸ்ட் கமர்ஷியல் எல்இடி டெலிவிஷன் அப்படின்னா விநியோகிக்கக்கூடிய, கமர்ஷியலாக விநியோகத்துக்கு வரக்கூடிய, விநியோகம்னா மக்கள் உபயோகப்படுத்தப்படக்கூடிய
கமர்ஷியல்ன்றது மக்கள்கிட்ட புழக்கத்துக்கு வரக்கூடிய, விநியோகிக்கக்கூடிய, சேல்ஸ் பண்ணக்கூடிய, என்ன போட்டாலும் ரைட் தான். அந்த இடத்துல விநியோகிக்கக்கூடிய முதல்ல சோனி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு, அறிமுகப்படுத்திச்சு. சோனி இன்ட்ரோடியூஸ் த ஃபஸ்ட்டு கமர்ஷியல் எல்இடி டெலிவிஷன். அப்படின்னா கமர்ஷியல் இந்த இடத்துல தான் குறிக்குது, கலர் டெலிவிஷனை குறிக்குது, ரைட்டா? அப்போது முதல்ல சோனி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு இந்த ஃபஸ்ட்டு கமர்ஷியல் எல்இடி டெலிவிஷன். அப்படின்னா விநியோகத்துக்கு வரக்கூடிய எல்இடி டெலிவிஷனை சோனி கம்பெனி தான் முதலில் அறிமுகப்படுத்தியது. அடுத்து அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடிஸ் அப்படின்னா பயன்கள், நல்ல பலன்கள் என்ன? அதாவது அட்வான்டேஜ்னா பலன்கள், ரைட்டா? அதனோட பயன்கள், நம்மளுக்கு என்ன பயன்கள் கிடைக்கிது, எதனால் எல்இடி டெலிவிஷனால் நம்மளுக்கு என்ன பயன்கள், அட்வான்டேஜ்னா பயன்கள் கிடைக்கிறதுன்னு பார்ப்போம். இட் ஹேஸ் பிரைட்டர் பிக்சர் குவாலிட்டி. அப்படின்னா இதனோட பிக்சர், அதோட படத்தோட குவாலிட்டி, தன்மை நல்ல அழகாக பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறான். பிரைட்னா வெளிச்சமாக இருக்கும், நல்ல முறையில் இருக்கும். இட் ஹேஸ் பிரைட்டர்னா வெளிச்சமாக இருக்கும். பிக்சர் குவாலிட்டி, பிக்சர்னால் படத்தின் தன்மை, அதில் இந்த டிவியில் உள்ள படத்தின் தன்மை நல்லா பிரைட்டாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும்ன்றான். நெக்ஸ்ட்டு இட் இஸ் தின்னர் இன் சைஸ். இதில் வரக்கூடிய அலைக்கற்றைகள், தின்னர்னால் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இட் இஸ் தின்னர்னால் அந்த படத்தோட சைஸு ரொம்ப தின்னாக இருக்கும். அலைக்கற்றைகள் இருக்கு இல்லையா, எவ்வளோக்கு தின்னாக இருக்கோ அவ்வளோக்கு பிக்சர் க்ளீனாக தெரியும், ரைட்டா? இது அலைக்கற்றைகள், ரைட்டா? வேவ் லென்த்து தின்னாக இருந்ததுன்னா அது உனக்கு என்ன கிடைக்கும், அதில் உனக்கு பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும். இட் இஸ் தின்னர் இன் சைஸ். ஆனால் வடிவத்தில் இது ரொம்ப தின்னாக இருந்தது. இட் யூசஸ் லெஸ் பவர். அப்படின்னா இது கம்மியான கரண்ட்டை தான் இழுத்துச்சு. பவர்னால் சக்தி, ஆற்றல். P = V × I. அது நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். பவர்ன்றது என்னது, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இது உனக்கு கணக்கில் பயன்படும், ரைட்டா? கணக்கில் பயன்படும். பவர் = வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், ரைட்டா? இட் ஹேஸ் லெஸ் பவர். இது கம்மியான பவரை மட்டும் இது இழுத்துக்கொள்ளும். என்ன அர்த்தம்? இது இப்போ ஓடும்போது மின்சாரத்தை கம்மியாக உபயோகப்படுத்தும்னு அர்த்தம். அண்டு கன்சியூம்ஸ் வெரி லெஸ் எனர்ஜி. அப்படின்னா அதாவது கம்மியான மின்சாரத்தை இழுத்து, இட் யூசஸ்னால் லெஸ் பவர். அதாவது பவர் என்னது, P = V × I. கம்மியான பவரை இழுத்து, அண்டு கன்சியூம்ஸ் வெரி லெஸ் எனர்ஜி. அதாவது கம்மியான பவரை இழுத்து கம்மியான ஆற்றலை இது உபயோகப்படுத்துகிறது. கன்சியூம்னா உபயோகப்படுத்துகிறது, ரைட்டா? அதுதான் கம்மியான கரண்ட்டை தான் இது இழுக்கும், நீ அதிகமான கரண்ட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்றான். பவர்னால் ஆற்றலை கம்மியான ஆற்றலை இழுத்து, யூஸ்னால் கம்மியான ஆற்றலை உபயோகப்படுத்தி, அண்டு கன்சியூம்ஸ்னால் இது கன்சியூம்னா அதை எடுத்துக்கொள்ளும். எதை எடுத்துக்கொள்ளும்? வெரி லெஸ் எனர்ஜி. அப்படின்னா கம்மியான ஆற்றலை மட்டும் எடுத்துக்கொள்ளும், ரைட்டா? வெரி லெஸ் எனர்ஜினா எலக்ட்ரானிக் எனர்ஜியை, கம்மியான எனர்ஜியை மட்டும் எடுத்துக்கொள்ளும். லெஸ் பவர் அண்டு லெஸ் எனர்ஜி, ரைட்டா? இட்ஸ் லைஃப் ஸ்பேன் இஸ் மோர். அப்படின்னா இதனோட வாழ்க்கை தரம், ஸ்பேன்னா வாழ்வாதாரம் அதிகமாக இருக்கும். அப்படின்னா நீண்ட நாள் உழைக்கும்னு அர்த்தம். ஸ்பேன்ன்றது நாட்கள்னு அர்த்தம். லைஃப்னாலும் நாள் தான். வாழ்க்கை தரம், ஸ்பேன்றது நீடிக்கக்கூடியது, ரைட்டா? இட்ஸ் லைஃப் ஸ்பேன்னா நீடிக்கக்கூடியது, நீண்ட காலம் நீடிக்கக்கூடியது. லைஃப்னா காலம், ஸ்பேன்னா நீண்ட காலம் நீடிக்கக்கூடியது. இஸ் மோர். இதனோட வாழ்க்கை தரம், ஸ்பேன்னா தரம், இஸ் மோர். அப்படின்னா இது நீண்ட காலம், மோர்னா அதிகமாக இருக்கும், நீண்ட காலம் உழைக்கும்னு அர்த்தம். இட் இஸ் மோர் ரிலையபிள். அப்படின்னா இது நம்பிக்கைக்குரிய ஒன்றாக இருக்கும். அதேமாதிரி நீ ரிலையபிள்னு சொல்லியாச்சுன்னா, இந்த நம்ம எக்கனாமிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கூட நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சில இடங்களில் எக்கனாமிக்கல்னு சொல்லும்போது இந்த எக்கனாமிக்ஸில் அதை மலிவான விலைன்னு சொல்லுவோம். அதேமாதிரி ரிலையபிள்னா இது ஒரு நம்பிக்கையான ஒரு பொருள், ரைட்டா? அப்படி நம்பிக்கையான பொருள் வாங்கக்கூடிய ஒரு பொருள்ன்ற அர்த்தம், ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் இதுக்கு அடுத்து ஒன்று போடுறேன், உங்களுக்கு கணக்கில் தேவையான ஒன்றை போடுறேன், பிறகு கணக்கை சொல்லித்தரேன்.